என்ன தெரியுமா? குட்டி பெண்ணா இருந்த நீ வளர்ந்து குமரி பெண்ணாயிட்ட, அதற்கு வயசு வந்த பெண்ணாயிட்ட, அதற்கு அதனால காலகாலத்துல நல்ல அழகான நல்லா படிச்ச கை நிறைய சம்பாதிக்கிற மாப்பிள்ளையா பார்த்து உனக்கு கல்யாணம். பெரியமா இதேதாம்மா இவளோட போராட்டமா இருக்குது. எத்தனை காலத்துக்குமா நான் பொத்தி பொத்தி வளர்ப்பது? காலமே கட்டி போய் கிடக்குது. கோய் குஞ்சம் எப்படி பருந்தையில போய் பார்த்து நிக்கிறானுங்க. என்ன ஏமாந்தா எவன் தூக்கி விடுவான்னு பயமா இருக்குதம்மா. இந்த பொல்லாத உலகத்துல நான் எப்படியம்மா பொத்தி பொத்தி காப்பாத்துவது? கல்யாணம் சொன்னா போதும் இவ்வளவு கோவம் வருதும்மா. நான் என்னமா செய்வது? சொல்லுமா. என்ன வயதாகி விட்டது, அதற்குள்ள திருமணம் சொல்லுது. என்னை விட முத்தவன் நீங்க தானே அண்ணா இருக்கேன். முதல் திருமணம் கேளுங்கம்மா கதைய. நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? இவன் கல்யாணம் பண்ணா தம்பிட்ட மாரி ஊரை சுத்தி வர போறலாம். தங்கச்சி செல்லம், பெண்ணாக பிறந்தா தக்க பருவத்துல திருமணம் நடக்கணும். இல்லன்னா இந்த ஊரலகம் தவறா பேசுமா. ஏன்னா பெற்றெடுத்த தாய் தந்தை இருந்திருந்தா இந்த பெண்ணுக்கு காலாகாலத்துல கல்யாணம் செஞ்சு கொடுத்திருப்பாங்க. இந்த அண்ணன் நம்ம தங்கச்சிய சரியா பார்க்கல. அந்த பெரியமாவை என்ன குறை சொல்லும். சொல்ல மாட்டியா? சொல்லுதானே? கல்யாணத்தை பண்ணிக்குமா, கல்யாணம் பண்ணிக்குமா. ஏமா திருமணம் செய்யணும்னு சொல்றீங்களே, ஒரு திருமணத்துக்கு எவ்வளவு செலவாக தெரியும்? எவ்வளவு? 10 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க. 10 லட்சம் தானே? அது மட்டுமா கேக்குறாங்க இந்த பாவி பசங்க? என்ன கேக்குறாங்க? கூட ஒரு மோட்டர் வண்டியும் அது நிக்குது பாருங்க, வேணும் கேக்குறாங்க. அது என்ன உண்மைதாமா. பெண்ணை பாக்குறானுங்க இல்லையா, முதல்ல பைக் தான் கேக்குறானுங்க. இப்ப கார் கூட கேக்குறாங்க. என்னமா செய்வது? பெண்ணை பெற்றெடுத்துட்டா மாப்பிள்ள கேக்குற சீர்வரிசை கொடுத்து தானமா ஆகணும். ஏன்னா என் தங்கச்சி புகுந்த வீட்டுல சந்தோஷமா வாழணும். தங்கச்சி உனக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்குமா. பணத்தை பத்தி கவலைப்படாத. உன் அண்ணன் படுத்திருக்க, பகுத்தறி உள்ளனா இருக்க, என் உடனே வலிமை இருக்கு. கூலி வேலைக்கு சென்று ஒத்த ரூபாய் சேர்த்து என் தங்கச்சி அங்க முழுவதும் தங்கத்தால் அலங்கரிச்சு கல்யாணம் செஞ்சு பார்ப்பேன். நீங்க ₹1 சேர்க்கிறதாட்டியும் எனக்கு வயதே ஆகிவிடும். அம்மா கவலைப்படாதம்மா. உனக்கு மட்டும் நல்ல மாப்பிள்ளை அமைச்சிச்சு வச்சுக்க. விடித்தக்குள்ளயோ இந்த மங்கலத்துல வட்டி பணமாயாவது கல்யாணம் பண்ணுவாங்க. ஆமாமா, கடன் கேட்டா கொடுக்குறாங்களோ இல்லையோ, பத்திரிகை வச்சுன்னு போனா கடன் கொடுக்க தயாராகிறாங்க எத்தனையோ பேர். எத்தனையோ நல்ல, ஏன்னா கல்யாணத்தினா பணம் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. அவர் அண்ணன் கொடுக்க தயாரா இருக்கிறாரு. தங்கச்சி எப்படியோ உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த அண்ணன் செத்தாலும் எனக்கு கவலையே கிடையாதுமா. தங்கச்சி வேலை தேடி தேடி எனக்கோ பசி அதிகமாயிடுச்சு. கொஞ்சம் சாப்பாடு தான் கொடுமா. வீட்டுல சாப்பாடு இல்ல, ஒண்ணும் இல்ல. சாப்பாடு இல்லையா? சாப்பாடு இல்ல கேளுங்கம்மா கதைய. போன வாரம் தான் 2 நாளைக்கு வேலைக்கு போய் ₹200 முள்ளைக்கு மச்சான் தான் கொடுத்தமா அவகிட்ட. ₹200. அண்ணா நான் ஒரு நாளைக்கே 2000 ரூபாய் செலவு பண்ணேன். அந்த 200 ரூபாய்க்கு எங்க நான் கேளுங்கம்மா கதைய. ஒரு நாளைக்கு வேலை கிடைச்சா 10 நாளைக்கு வேலை கிடைக்க மாட்டோமா. நல்லவனுக்கு எங்கம்மா வேலை கிடைக்குது? இந்த காலத்துல முள்ள மாதிரி முடிச்சவைக்கு தில்முழு பண்றதுதான் காலமா இருக்குது. நல்லவனா நேர்மையா தான் அவனுக்கு காலமே கிடையாது. நான் ஒரு நாளைக்கு 100-200 சம்பாதிக்கிறேன். அவன் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் செலவு பண்ணிக்கிறான். நான் எப்படிதான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பது? தங்கச்சி அம்மா பெண்ணா பிறந்தா சிக்கனமா இருக்கணும்மா. ஏன்னா பிறந்த வீட்டுல சந்தோஷமா செலவு பண்ணுவேன். ஆனா புகுந்த வீட்டுல அது போல செலவு பண்ணா உன்னை எவண்டி வளர்த்தாலும் என்ன தமா கேள்வி கேட்பாங்க. தங்கச்சி சிக்கனமா இருக்கணுமா, ஆடம்பரம் செலவு பண்ண கூடாது. சரிம்மா சாப்பாடு தான் இல்லைங்க, குடிக்க கொஞ்சம் தண்ணியாவது கூட. ஆமா கேளுங்கம்மா கதைய. சாப்பாடு தான் இல்ல, கொழால வர தண்ணி பூச்சி வச்சேன்னாமா. எப்போதுமே விளையாட்டு பூச்சி தான். ஏன் தங்கச்சி நான் செல்லமா வளர்த்தட்டமா, ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறாமா. சரிம்மா இப்படியே பேசிக்கொண்டுதான் நேரம் போவதே தெரியாது. நான் கூலி வேலைக்கு சென்று அதில் வர ஊதியத்தை வைத்து வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு உப்பு மிளகாய் புளி எல்லாம் வாங்கிட்டு வரேன். நீ என்ன செய்ய தெரியுமா, அதோ பத்தியா பொட்டாம இருக்கணும். அங்க சென்று தண்ணீர் கொண்டு வா, இருவரும் சமைச்சு சந்தோஷமா சாப்பிடலாம். போயிட்டு வரையாமா மொத்தமாமா, சீக்கிரம் வந்துருமா, காலம் கெட்டு போய் கிடக்குதுமா. அம்மா தாய்மார்களே, என் தங்கச்சி உங்களை நம்பி தான் விட்டு போறேன். அப்ப உள்ள ஐயோ 2 பேரும் பார்த்தா பயமா இருக்குது. அம்மா இந்த வழி போவாத, அப்படி ஓரமா போய் நம்ம சக்கரட்டிக்கிறார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. அந்த பக்கமா போய் தண்ணி எடுத்துருமா. பட்டுமாமா சீக்கிரம் வந்துரு தங்கச்சி. சென்று தண்ணி எடுக்க வேண்டும், சந்தோஷமா வேண்டும்.
Thank you.